வணக்கம், நான் உங்க அடைக்கிறேன் சார். என்ன பாத்தீங்கன்னா, நம்ம நகை திருடி போச்சுன்னா வீட்லயோ கொள்ளையடிச்சு போயிட்டாங்க, சரிங்களா? திருடன் வந்து வீட்டுல வந்து நகையை திருடி போயிட்டாங்க, இல்ல செயினை வந்து யாரும் ரோட்ல அத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா போலீஸ்காரன் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கள, எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தமே அந்த மாதிரி வீட்டுல கொள்ளையடிச்சு போயிட்டாங்க ஒரு 300 பவுன் கிட்ட. போலீஸ்காரங்க வெளிப்படை அப்ப நான் வக்கீலும் இல்லை வழக்கறிஞரும் இல்லை, சரிங்களா? நான் வந்து 10th 11th படிச்சுட்டு இருந்தேன், சரிங்களா? 12th வச்சுக்கோங்க. அப்படி படிக்கும்போது அந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு நான் பார்த்த வரைக்கும், அந்த என் சொந்தக்காரர் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருந்தார். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க. எஃப்ஐஆர் சும்மா போயில, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச போலீஸ்கார இன்ஃபுளுன்ஸ் மூலியமா போயிருந்தாங்க. வீடு கொள்ளையடிச்சு போனதுக்கு எஃப்ஐஆர் பதிவு மாட்டேன்னு சொல்லி காலையில் சாயங்காலம் அழக்க வச்சு நைட்டு ஃபுல்லா போன்ல எங்க அப்பா இன்ஃபுளுன்ஸ் பண்ணி, போட்டா என்ன அப்புறம் கண்டுபிடிங்க, ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் போடுங்க, இன்ஃபுளுன்ஸ் காசு கொடுத்துல ஒண்ணு போட்டா என்ன, இல்லாட்டி நான் சட்டப்படி பாக்குறேன்னு சொல்லி பாத்துக்கிட்டாரு. அடுத்த நாள் வந்து அதை டிஎஸ்பி வந்து எங்க அப்பா பேசணும் டிஎஸ்பி கிட்ட இந்த மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் இழுத்திருக்காரு. எப்பா ஒருத்த மேல கம்ப்ளைண்ட் இல்ல சண்டைன்னு சொல்லிட்டு திருட்டு போன நகை மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்றியா இல்லையா அப்படின்னு சொல்லி 1 மணி நேரத்துல ஃபைல் பண்ணாங்க. அடுத்த நாள் அந்த ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் அதே இன்ஸ்பெக்டர், நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் செஞ்சா பிரியோனா இப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்குறேன்னு விசாரிக்கிற இன்ஸ்பெக்டர் வேற, சப் இன்ஸ்பெக்டர் நாங்க தான் கண்டுபிடிக்கணும். இன்ஸ்பெக்டர் வந்து பண்ண சொல்லியிருக்காரு, பர்சன்டேஜ் கொடுங்க அப்படின்னு இருக்காங்க, சரிங்களா? கண்டுபிடிக்கிறதுல இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஆல்மோஸ்ட் 7 வருஷம் ஆச்சு, கண்டுபிடிக்கல. இன்ன வரைக்கும் எஃப்ஐஆர் பெண்டிங்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் கண்டுக்கல, விட்டேன். அதே மாதிரி ஏன்னா எனக்கும் அந்த சொந்தக்காரருக்கும் கொஞ்சம் டேர்ம்ஸ் ஆஃப் நல்லா பேசுறோம், இல்ல பேசிக்கிறோம், அவ்வளவுதான். என்னன்னா என்ன அவ்வளவுதான். அதனால டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன் நல்லா இருந்ததுனால நம்ம என்னதான் செஞ்சாலும் சொந்தக்காரங்க இதுல நல்லது செய்ய போய் கெட்ட பேர் தான். அதனால செய்ய போல. ஏன்டா நீயே வக்கீல் ஏன்டா பண்ணலன்னா பண்ண போல. ஏன்னா நம்மளா பண்ணி அது என்னதான் செஞ்சாலும் கெட்ட பேர் தான். அவங்களுக்கு தெரியாமல்ல, ஒண்ணும் இல்ல. வெளியாளர்களுக்கு செய்யலாம், சொந்தக்காரங்களுக்கு தலைவர் என்னாலும் செய்யக்கூடாது. ஏன்னா பண்ணி கெட்ட பேர் வாங்குறத பண்ணாம கெட்ட பேர் வாங்கிட்டு போகலாம். இப்ப எதுக்கு இருக்குதுன்னா, இந்த மாதிரி யாருன்னா ஒரு வரவேற்கத்தக்க ஒரு ஜட்மெண்ட், திருடு போன நகையை காவல்துறை கண்டுபிடிக்க முடியாது விட்டால் பாதிக்கப்பட்ட நபருக்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும். என்ன பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்கணும். போலீஸ்காரங்க விசாரிச்சு அவங்களை கண்டுபிடிக்கலன்னா என்ன, அந்த நகையை திருப்பி ஒப்படைக்க முடியலன்னா, கண்டுபிடிச்சு அவங்க ஒப்படைக்க தேவையில்ல, கண்டுபிடிச்சு ஒப்படைக்க முடியலன்னா அரசாங்கம், அந்த அரசு எந்த டைம்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்களோ கண்டுபிடிக்கணும்னா அந்த அரசாங்கம், தமிழ்நாடு அரசுன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாடு அரசு குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை என வழக்கை காவல்துறை முடித்து வைக்க நாளில் இருந்து 12 வாரத்துக்குள் நகையின் மொத்த மதிப்பில் 30% தொகையை இழப்பீடாக வர வேண்டும். அவங்க முழுசாவும் சொல்ல, கண்டுபிடிக்க முடியலன்னு க்ளோஸ் பண்ணாங்கன்னா எஃப்ஐஆர 30% நகைய, அதாவது நகையில 30%, 1 லட்சம் ரூபாய்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்சம் ரூபாய் நகைன்னா 30,000 ரூபாய் அவங்களுக்கு நஷ்டஈடா கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் தான் 1 லட்சம் ரூபாய்க்கு 30,000. அது மாதிரி யார நகை திருடு தொடர்பாக மதுரை சேர்ந்த பெண் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு, ஏன்னா மெட்ராஸ் மதுரை விதிச்சு உத்தரவு பண்ணியிருக்காங்க, வரவேற்கத்தக்க உத்தரவு. ஏன்னு பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க விசாரிக்கிறேன் பல பேர் இருப்பாங்க. நிறைய பேர் நல்லது பண்ணாலும் கெட்டவங்க பண்ற ஒரு நாள் பேர் தான் மொத்த டிபார்ட்மெண்ட் கெட்ட பேரு. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தக்க பதிலடி மாதிரி கண்டுபிடிக்க முடியல, எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்றேன், நீங்க கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணீங்கன்னா எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்றேன்னு டாக்குமெண்ட். அப்போ அவங்க என்ன சொல்லிருக்காங்க, நகையை கண்டுபிடிக்க முடியும்னா அந்த நகையோட வேல்யூல 30% நஷ்டஈடா கொடுக்கணும் கவர்மெண்ட், சரிங்களா? போலீஸ்காரர்கள் நல்லா பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.